மற்றொரு அண்மை செய்தி. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலையை கடக்க முயன்ற ஜேசிபி வாகனம் மீது ஆம்னி பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். அய்யனார் கோவில் என்ற இடத்தில் சாலையை கடக்க முயன்ற ஜேசிபி வாகனம் மீது ஆம்னி பேருந்து மோதி சாலையில் கவிழ்ந்தது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். ஜேசிபி வாகனம் மீது ஆம்னி பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது தொடர்பான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பத்மநாபன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பத்மநாபன். ஜேசிபி வாகனத்தின் மீது ஆம்னி பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. இந்த விபத்தில் யாருக்கேனும் காயம் ஏற்பட்டிருக்கிறதா? பேருந்தில் எத்தனை பேர் பயணம் செய்தனர்? கூடுதல் விவரங்கள். வணக்கம் வினோத். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே இருக்கக்கூடிய அந்த அய்யனார் கோயில் அருகே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபி வாகனம் வந்து அதாவது ரோடை கடக்க முயன்ற போது திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி வந்த ஆம்னி பேருந்து வந்து அதிவேகமாக வந்ததாக கூறப்படுகிறது. அந்த ஆம்னி பேருந்து வந்து அந்த ஜேசிபி வாகனம் மீது மோதியதில் வந்து கட்டுப்பாட்டை இழந்து அந்த ஆம்னி பேருந்து வந்து கவிழ்ந்து உள்ளது. இதில் வந்து பயணம் செய்தவர்கள் வந்து 12 பேர் வந்து லேசான காயத்துடன் உயிர் தப்பியுள்ளனர். அவர்களே அருகே இருக்கிற மருத்துவமனையில் லேசான காயம் ஏற்பட்டதால் முதலுதவி அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜேசிபி வந்து வாகனம் பேருந்தும் மோதிய விபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்னையிலிருந்து வரக்கூடிய பேருந்துகளும் மற்றும் திருச்சிக்கு போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய வாகனங்களும் வந்து அந்த பகுதியில் வந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. உடனடியாக மதுராந்தகத்திலிருந்து வந்தக்கூடிய போலீசார் வந்து உடனடியாக அந்த ஜேசிபி வாகனத்தையும் மற்றும் ஆம்னி பேருந்தையும் அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். தற்போது அந்த ஜேசிபி வாகனத்தின் மூலியமாகவே அந்த ஆம்னி பேருந்தை வந்து கவுந்து ஆம்னி பேருந்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதில் வந்து 35 பேர் வந்து பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. இதில் வந்து 12 பேருக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த விபத்து குறித்து தற்போது மதுராந்தகம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தில் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. ஏற்கனவே அதாவது இந்த பகுதியில் அடிக்கடிக்கு சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் அடிக்கடிக்கு இந்த ஆம்னி பேருந்தும் மற்றும் இந்த கனரக வாகனங்களும் அதிவேகமாக வருவதால் இந்த பகுதி வந்து விபத்து அடிக்கடி ஏற்படுத்தினால் உயிர் சேதம் ஏற்படுகிறது. அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். இந்த பகுதியில் வந்து சுரங்கப்பாதை இல்லைன்னா மேம்பாலம் அமைக்க வேண்டும் நீண்ட கோரிக்கையா இருக்குது. தொடர்ந்து மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விபத்தாட்சி ஏற்படுகிறது. இதனால் அந்த பகுதியில் வந்து எந்த விதமான வாகனமும் கடக்க முடியவில்லை. அது மட்டும் இல்லாமல் நடந்து செல்பவர்களும் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களும் கூட இந்த பகுதியில் கடக்க முயன்ற போது அதிக வேகத்தில் வரக்கூடிய வாகனங்களால் விபத்து ஏற்பட்டு இதனால் உயிர்கள் சேதமடைகிறது என்று அந்த பகுதி மக்கள் கூறினர். இதனால் இந்த பகுதியில் வந்து உடனடியாக நெடுஞ்சாலைத்துறை சார்பிலும் தமிழக அரசு சார்பில் சுரங்கப்பாதை இல்லைன்னா மேம்பாலம் அமைக்க வேண்டும்னு அவர் மக்களுடைய கோரிக்கையா இருக்கிறது. இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் லேசான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த போக்குவரத்து பாதிப்பை தற்போது சீரான பணியில் தற்போது போலீசார் ஈடுபட்டனால் இந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. வினோத். மதுராந்தகம் அருகே ஆம்னி பேருந்து ஜேசிபி வாகனம் மீது மோதி விபத்து ஏற்பட்டதில் 12 பயணிகள் காயமடைந்தது தொடர்பான அண்மை தகவல்களுக்கு நன்றி பத்மநாபன்.